ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு உபரத்தினம் தான் பார்க்க போறோம். இந்த உபரத்தினத்தின் பெயர் யெமனின் ஹக்கீக். இந்த யெமனி ஹக்கீக் வந்து இந்தியால கிடைக்கக்கூடிய ஜெம்ஸ்டோன் அல்ல. இப்போ பிக்சர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஒரு அ நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர்ல இருக்கக்கூடிய, மெரூன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லு. இது பாலிஷ் பண்ணது. இந்த மாரி ஷேப்ல கட் அவுட் பண்ணது. இந்த யெமெனி ஹக்கீக் என்ன பண்ணும் அப்படின்னா, இது யெமன் நாட்டிலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த யெமெனி ஹக்கீக் யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்தவித தீமையும் அண்டாது. எந்தவித தீய பழக்கமும் அண்டாது. இவ்வளோ சூப்பர்ல! ஸோ அந்த மாதிரி இந்த அப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களான்னா, பிசினஸ்ல உங்களுக்கு லாஸ் அண்டாது. இப்போ நீங்க ஒரு அ டீனேஜரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு எந்தவித தீய பழக்கமோ, தீய குணங்களோ உங்கள அண்டாது. உங்க உறவு கல்யாணம் ஆயி நல்லா இருந்ததுங்க. திடீர்னு என்னன்னு தெரியல ஒரு சண்டை வந்துருச்சு எங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு நினைக்கும்போது, திடீர்னு சண்டை வந்துருச்சு எங்க 2 பேருக்குள்ள. முன்னாடி மாதிரிலாம் இல்ல. அன்னைக்கு அவர் அப்படி பேசிட்டாரு. அது மறக்கவே முடியல. அவ்ளோ மனசு கஷ்டமா இருந்தது. இல்ல என் பொண்டாட்டி இப்படி நடந்துக்கிட்டா. எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ம் இடர்பாடுகள் கொண்ட ஒரு உறவு இருக்கும்ல. எப்படி சொல்றது? ஒரு ரஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்ட்ரெஸ்டு ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எப்பவுமே வந்து அ நானாலே இப்படிதான் உங்களுக்கு கேவலம் தான். என்ன ஊரார் சாப்பிட்டா மாத்திரம் இதுதான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதான ஒரு கதைய தூக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்கும். பட் ஒரு உரசல் அரசல் பரசலா ஒரு மாதிரி ஒரு சண்டையிலேயே போயிட்டு இருக்கும்ல ஒரு உறவு. அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நாட் ஜஸ்ட் கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, எந்த உறவா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்பணும்னா, அந்த உறவை ஸ்ட்ராங் பண்றதுக்கு இப்ப கணவன் மனைவி உறவுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க இந்த கல்ல பெட்ரூம்ல வச்சுக்கலாம். வச்சுக்கும்போது அந்த பெட்ரூம்ல இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கிறவங்க, நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறவராங்க இருந்தால், உங்களுக்கு லாபங்களை ஈட்டி தரும். இது வந்து ஒரு மேக்னெட் மாரி வேலை செய்யும். எதுக்குன்னா அபண்டன்ஸ்க்கு, ப்ராஸ்பெரிட்டிக்கு, வெல்த்துக்கு. அதாவது பணம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், நல்ல ஒரு பேரும் புகழும் ஈட்டிக் கொடுக்கும். அதே மாரி நீங்க உங்களுக்கு பிசினஸ்க்கு கிளையண்ட்ஸ் வேணும்னா, அதற்கு உங்களுக்கு கிளையண்ட்ஸ், கஸ்டமர்ஸ பிடிச்சு தருவாங்க. புதிய வாடிக்கையாளரை கொண்டு வரும். பிசினஸ்ல என்ன பண்ணா ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி கிடைக்குங்கிற விஷயத்தையும் எப்படியாச்சும் நம்மளுக்கு தெரியப்படுத்திடும். கெட்ட எண்ணங்களை ஒழித்திடும். அதே மாதிரி மிச்சவங்க நம்ம மேல பொறாமைப்பட்டாலோ, வைத்தறிச்சல் பட்டாலோ, கண்ணடி அதெல்லாம் திருஷ்டி எல்லாம் போக்கக்கூடியது. எந்த தீய சக்திகளையும் நம்ம கிட்ட அண்ட விடாது. அப்படி ஒரு ஆல் இன் ஆல் அழகு ராஜா மாரி ஆல் இன் ஆல் ஒரு அழகு கல் இது. இந்த கல்ல நீங்க பிரேஸ்லெட்டா அணிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல பெண்டன்ட்டா போட்டாலும் சரி, இல்ல மோதிரமா அணிஞ்சுக்கிட்டாலும் சரி. அத தாண்டி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாயினால மங்கள் கிரகம் அப்படி சொல்லக்கூடிய செவ்வாயினால உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க, எல்லாரும் கூட இத போட்டுக்கலாம். ஸ்கின் டிசீஸ், அ டைஜஸ்டிவ் சொல்றாங்கல்ல, ஜீரணம், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இல்ல கிருமியினால வர சிரங்கு, அந்த மாதிரியான நோய். அ அதுக்கப்புறம் ஆம், குடல், சிறுகுடல், பெருக்குடல் இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்க்கும். இன்சாம்னியாங்கிற ஒரு விஷயமையும் தீர்த்து வைக்கும். ஸ்டொமக் ரிலேட்டட் இஷ்யூஸ், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். இது வந்து உடலுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். இத எடுத்து இந்த கல்லு போட்டுக்கிட்டேன், நான் மருந்து சாப்பிட மாட்டேன்னு அப்படி இருக்கக்கூடாது. மருந்து எடுத்துக்கணும். அதனோடு சேர்ந்து இந்த உபரத்தினங்கள்ல போடும்போது, இன்னும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். சில பேருக்கு மருந்து வேலை செய்யாம இருக்கும். இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வேலை செய்யும். இதெல்லாம் உடனடி எஃபெக்ட்டை சேர்த்து குடுக்கும் அந்த மருந்துக்கு. ஸோ இந்த யமனி ஹக்கீக் ரொம்ப பவர்ஃபுல்லான கல்லு. இது நம்ம ம ஆராலயே வச்சுக்கிட்டா கூட, சும்மா அந்த கல்ல பேக்ல போட்டு வச்சுக்கிட்டா கூட, நம்ம கூடயே அது டிராவல் பண்ணும்போது அதோட ஆரா வந்து நமக்கு ஸோ எமனின் ஹக்கீக் ஃபார் எவ்ரிதிங். நேம் இட் ஆல், இட் வில் டூ இட் ஆல். பிசினஸ், ஃபேம், கண் திருஷ்டியிலேருந்து காப்பாடுறதுக்கு, நல்ல பண வரவுக்கு, எல்லாத்துக்குமே உடல்ல வர நோய்களை தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யமனி ஹக்கீக்.